உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் போது நள்ளிரவு நேரங்களிலும் பயிற்சி மேற்கொண்ட ஹர்திக் பாண்டியா தமக்கு உதவியாக இருந்த மைதான பணியாளர்களுக்கு வெகுமதி வழங்கி அவர்களை நெகிழ்ச்சியடைய செய்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கோப்பையை வென்றது. தொடர்ச்சியாக 2 முறை கோப்பையை வென்று சாதனை படைத்த இந்தியாவுக்கு பலரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த தொடரில் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்து விதங்களிலும் தனது சிறந்த பங்களிப்பை வெளிப்படுத்தி கோப்பையை வெல்ல முக்கிய பங்கு வகித்தவர் ஹர்திக் பாண்டியா. 2026 T20 உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியின் வெற்றிக்கு ஹர்திக் பாண்டியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இதற்காக அவர் கடந்த சில வாரங்களாக மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு நேரங்களில் ரகசியமாகவும் தீவிரமாகவும் பயிற்சியில் ஈடுபட்டு வந்தார். பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் என இரண்டிலும் கவனம் செலுத்திய அவர் சில நாட்களில் நள்ளிரவு 12 மணி வரை மைதானத்தில் தங்கியிருந்து வலைப்பயிற்சி மேற்கொண்டார். வழக்கமான பணி நேரம் முடிந்த பின்பும் ஹர்திக்கின் பயிற்சிக்காக மும்பை கிரிக்கெட் சங்கத்தின் MCA மைதான ஊழியர்கள் மைதானத்தை பராமரிப்பதிலும் வலைப்பயிற்சிக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதிலும் பெரும் ஒத்துழைப்பு வழங்கினர். பயிற்சியின் போதே தனக்கு துணையாக நின்ற ஊழியர்களுக்கு சிறப்பான முறையில் வெகுமதி அளிப்பதாக ஹர்திக் உறுதியளித்திருந்தார். தற்போது IPL போட்டிக்காக பாண்டியா மீண்டும் மும்பை வான்கடே மைதானத்தில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அவர் வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளார். மைதான ஊழியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளார். வான்கடே மைதானத்தில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் சுமார் 25க்கும் மேற்பட்டோர் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊக்கத்தொகையாக கேஷ் ரிவார்ட் அவர் வழங்கியுள்ளார். பணத்தை தாண்டி அந்த ஊழியர்களுடன் சிறிது நேரம் செலவழித்த ஹர்திக் அவர்களின் கடின உழைப்பு இல்லாமல் தனது பயிற்சி முழுமையடைந்திருக்காது என நன்றியுடன் குறிப்பிட்டுள்ளார்.